வாசிக்க கதிரவன் காரல் மார்க்ஸ், சாரல் ஆண்டனி ஜான்சன். மைக்கிளோட கல்யாணத்துல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்தி இப்பவே இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுறியா? வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். இந்த February 14th இப்போ வரப்போகுது. இதில் வந்து காதலர் தினம் வந்து கொண்டாட போகிறாங்க. இந்த டயத்தில் வந்து காதலை மையப்படுத்தி ஒரு படம் வந்திருக்கு. படத்தோட பேர் மயிலாஞ்சி. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அஜயன் பாலா. இவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அதாவது எழுத்து வாசிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிடிக்கும். உலக சினிமாவை பற்றியும் நிறைய உலக தலைவர்களை பற்றியும் நிறைய புத்தகங்கள் எழுதினவர். ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். ஒரு நிறைய ஒரு படங்களுக்கு வந்து வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு. ஒரு சில படங்கள் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த அஜயன் பாலா முதல் முறையாக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய பேர் வந்து மயிலாஞ்சி அப்படிங்கிறது. இந்த படம் வந்து என்ன கதை, எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக நம்ம இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவருடைய இசையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது எப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பேசும். இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து ஸ்ரீராம் கார்த்திக். இவரோட பேர் சூர்யா. ஹீரோயின் பேர் வந்து கிருஷா குரூப். ஏற்கனவே சில படங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து இந்த படத்தில் வந்து சரையு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பத்தில் வந்து பழகுறாங்க. இவர் வந்து நம்மளுடைய சூர்யா வந்து ஊட்டிக்கு வந்திருக்காரு. ஊட்டிக்கு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கும் பறவைன்னு ஏதோ ஒரு பறவை இருக்கான். அந்த பறவை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டயத்தில் வந்து கிருஷா குரூப்புடைய நட்பு வந்து கிடைக்குது. நம்ம இவங்களுடைய ஹீரோயின் நட்பு வந்து கிடைக்குது. ஹீரோயினை இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போகிறார். அந்த டயத்தில் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இபி ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சென்னைக்கு போயிட்டார் அவசரத்தில். நீங்கள் வந்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கும் இவங்க வந்து காதலை வந்து அவர்கிட்ட சொல்லலை. இவர் வந்து சரி அப்படிங்கிறதுனால, ஆனால் ஒரு பக்கம் இவருக்கும் மனசில் வந்து காதல் வளர ஆரம்பிக்குது. ஒரு வழியாக தேடி பிடிச்சி ஃபோன் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க இப்படின்ற வேலையெல்லாம் இவர் வந்து சொல்லி பண்ணுறார், கன்வே பண்ணுறார். ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இன்பிட்வீன் டைம் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய ஹீரோயினுக்கு மனசு மாறுது. நாம ஏன் அவர் லவ் பண்ணணும், இவர் லவ் பண்ணால் என்ன அப்படிங்கிறது வந்து அவருக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய சூர்யாவையே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவரும் லவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற டயத்தில் இவங்க யார் முதல்ல லவ் பண்ணாங்களோ அவர் சென்னையிலேருந்து வந்து இறங்குறாரு. இவருக்கு பொண்ணு கேட்டு, அதாவது இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சி வர்றாரு. வீட்டுக்கு போய் கல்யாணம் ஏற்படுறதெல்லாம் நடக்குது. இந்த சிச்சுவேஷனில் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல ஜூட். அப்ப அதை தூக்கி போட்டு. இந்த படத்தினுடைய இந்த மாதிரி காதல் கதைகள் நிறையவே வந்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்து தமிழ்லையும் வந்திருக்கு. நம்ம நிறைய படங்கள் தமிழ்லையும் பிற மொழிகளையும் பார்த்துருக்கோம். தன் காதலை விரும்பிட்டாலே அப்படிங்கிறதுக்காக தன் காதலை சேர்த்து வைக்கக்கூடிய இவ்வளவு கதைகள் வந்து வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான காட்சிகள் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த ஹீரோவும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றி வேறு எந்த கேரக்டரும் அழுத்தமாகவே பதிவு செய்யப்படலை. ஏன்னா ஒரு காதல் அப்படின்னு வந்தால் காதலை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா சொல்லி ஒரு காதல் வளர்ந்தால் தான் அந்த காதலுடைய முழுமையாகும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு பரஸ்பரம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப அளவு நமக்கு வந்து திரைக்கதையை வந்து நகர்த்திட்டு போகிறதுல ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இசை இளையராஜா, எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத், அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் நம்ம விருது பெற்ற செலியன் சார். இப்படி ஒரு தலைச்சிறந்த ஆளுமைகள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தின் கதையும் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் நகர்த்தி கொண்டு போன விதத்தில் வந்து பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் காதலை வந்து நமக்கு கடத்தணுமா இல்லையா? அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணணும் அப்படிங்கிறம்போது அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுடைய பேசுகிற விஷயங்களும் அவங்க நடிப்பும் வந்து ஒரு நல்ல ஒரு காதலர்கள் வந்து ஒரு உணர்வை வந்து காதலையும் இவங்க வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் வந்து நமக்கு கடத்தணும். ஆனால் அது பெரும்பான்மையான இடங்களில் வந்து அது மிஸ் ஆகுது. அந்த இடம் வந்து லேக்காக இருக்குது. என்னென்னு சொல்லுங்கன்னா, அந்த திரைக்கதை நகரும் வேகம் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய அளவில் நம்ம வந்து இருக்கலை. இந்த படத்தில் ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே தான். நான் சொன்ன மாதிரி திரைக்கதையை தவிர பாக்கி எல்லாமே இந்த படத்தை நல்லாவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட இசை, எப்பயுமே இளையராஜா இசை நல்லாவே இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டுவேட் பாடல்கள் அவர் ரொம்பவே ஆளுமை செலுத்தியிருக்காரு. அவருடைய வாத்திய கருவிகளை வந்து அவர் வந்து எப்படி பிரயோகப்படுத்துகிறாருன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து குறிப்பாக வயலினை எடுத்துக்கங்களேன். எப்பயுமே வந்து வயலினில் வந்து இளையராஜா வந்து ஒரு தனியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கே ஆரம்பிக்கும். இப்படி தான் அவருடைய பெரும்பான்மையான பாடல்கள் இருக்கும்.
இந்த படத்துலையுமே வந்து முதல்ல கொஞ்சம் சில நொடிகள் வந்து அவர் வந்து வாத்தியத்தை வந்து வாசிக்க விடுறார். வாசியத்துக்கு விட்டதுக்கப்புறம் அந்த வாத்தியத்தோடைய அழகிய வந்து நம்ம கேட்டதுக்கப்புறமா அந்த ஒரு ஏஸ்தட்டிக்கை நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த சாங் லிரிக்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ரசிக்கும்படியாகவே இருக்குது. ஓரளவுக்கு வந்து அந்த காதலை நம்மளால் ரசிக்க முடியுது. சரி கொஞ்சமாச்சும் ரசிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று இளையராஜாவோட பின்னணி இசை, 2வது செலீனுடைய அழகான ஒளிப்பதிவு. ஏற்கனவே செலீன் நல்லா கேமரா ஒர்க் பண்ணுவார். பர்டிகுலராக இது வந்து ஊட்டி குன்னூர் பகுதியில் இந்த மலைப்பகுதி சும்மா அதில் வந்து ரொம்ப அழகாகவே ஒரு அழகியலாக வந்து இந்த இதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட திரைக்கதை நகரும் விதம் இந்த படத்தில் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹீரோவாக நடித்த ஸ்ரீராம் கார்த்தி கரெக்டாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிருஷ்ணா குரூப் அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தைத்தனமாக நடிப்பை தான் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்த்துருக்காரு போல தெரியுது. ஹீரோவும் நான் வந்து இது குழந்தைத்தனம் தான் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்கிறார். ஆனாலும் சில இடங்களில் மெச்சூர்டாக நடிக்க வேண்டிய இடத்துலையும் அவங்களுடைய குழந்தைத்தனம் தான் அதிகமாக எட்டி பார்க்குது. அது ஒரு இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் தான். இந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும். அதான் எல்லாரும் இதை கும்பிடுறாங்க. அந்த பொண்ணோட வழி என்னன்னு புரிஞ்சுக்காம அவ தான் வேணும்னு வேண்டிக்கிட்டேன். அது தப்புன்னு இப்போ நான் உணர்றேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து அழகாக செதுக்கியிருந்தானா ஒரு ஒரு நல்ல ஒரு காதல் தினத்துக்கான ஒரு நல்ல ஒரு படமாக இது வந்து வந்திருக்கும். மற்றபடி பெரிய அளவில் வல்காரிட்டி இல்லாத அழகான ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்கிறத விட ஓரளவு ஒரு தவறு இல்லாத ஒரு காதல் படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மயிலாஞ்சியை. விருப்பம் இருக்கிறவங்க இந்த படத்தை வைப்பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா திருவள்ளுக்கர்.